Praise the Lord. The name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்போது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உன் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் நீர் செய்த நன்மைகளை இந்த வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாத்தளத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாத்தளத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவத்தின் பிடியில் சிக்கி நான் உழன்றேன் தேவா, உம் அன்பினால் மன்னித்தீர். பாவத்தின் பிடியில் சிக்கி நான் உழன்றேன் தேவா, உம் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாத்தளத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாத்தளத்தில் உம்மை போல் யாருண்டு. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, தாழ்மை என்பது கர்த்தருக்கு மிகவும் பிடித்த ஒரு சுவாபம். நாம் எத்தனை விதங்களில், அதாவது படிப்பு, பணம், அழகு, அதிகாரம், சொத்து, அப்படியான உலகப்பட்ட காரியங்களிலே எல்லாவற்றிலும் நாம் நிறைவுள்ளவர்களாக இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் நமக்கு தந்தவர் கர்த்தர் தான் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொண்டோமே ஆனால் நாம் எதை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டோம். ஏனென்றால் கர்த்தர் எப்பொழுதுமே நம்மை மண்ணென்றே நினைவு கூறுகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவருக்கு முன்பாகவும் அவர் படைத்த மனுஷர்களுக்கும் முன்பாகவும் தாழ்மையாக நடந்து கொள்வோமே ஆனால் கர்த்தர் நாம் நினையாத காரியங்களில் கூட கர்த்தர் நாம் எல்லாவற்றையும் நமக்காக செய்து நம்மை உயர்த்தி மகிழ்விப்பார். இந்த நாளிலும் கூட ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது தேவையில்லாத ஒரு நிந்தைகள் வரும்போது கூட நம்மை நாம் தாழ்த்தி இருக்கும்போது கர்த்தர் நமக்காக எப்படி காரியத்தை செய்கிறார் என்பதற்காக இதை நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த ஒரு 3-4 நாட்களாக சந்திரா பாக்கியவதி என்ற ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி கொண்டிருக்கிறேன். அவங்க வீட்டில் எல்லாரும் ஞானசாரம் எடுத்த பிற்பாடு அவங்களுடைய மூத்த சகோதரர், அவருடைய பெயர் ஜெயசீலன் என்று நினைக்கிறேன், அவர் மட்டும் ஞானசாரம் எடுக்காமல் இருந்திருந்தார். அப்போ இவங்க அவர்கிட்ட போய் ஏதோ சொல்லியிருப்பாங்க. அவர் சத்தம் போட்ட உடனே வந்துட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன சிஸ்டர் அப்படின்னா, என் அண்ணனை எப்படியாவது கர்த்தருக்குள்ளே கொண்டு வரணும் நான் நினைக்கிறேன், இந்த பாரம்பரியத்தை விட்டு வரமாட்டேன்றார் அப்படின்னு அவர் பேசி கொண்டிருந்த அந்த நாட்களிலே திடீரென்று அவங்க வந்தாங்க. பிரதர், ஒரு நல்ல சான்ஸ் நம்ம அண்ணன் வீட்டுக்கு போகிறதுக்கு, தாம்பரத்தில் இருக்குது அவர் வீடு,
அப்படின்னாங்க. என்ன சிஸ்டர், என்ன அவருக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு. ஆமாம் பிரதர், உடம்பு சரியில்லைன்னு இல்லை, அவர் வந்து ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவர், அதாவது சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டிஸில் அந்த டிபார்ட்மெண்ட்டை டைரக்டர் போஸ்ட்டில் இருக்கிறவர். இப்போ அவருக்கு திடீர்னு எல்லாம் மறந்து போச்சுன்றாரு. ஒரு மறதின்ற ஒரு பயங்கரமான ஒரு வியாதி, என்ன வியாதின்னு தெரியல, அது இப்போ வந்திருக்குது அவருக்கு. அதனால் அவர் இப்போ இன்னும் ரிட்டையரும் ஆகலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. வீட்டில் பெட்டில் இருக்கிறாரு, ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறாரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அப்போ நம்ம போகிறோமா சிஸ்டர் அப்படின்னு. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போனாங்க. கூட்டிக்கிட்டு போய் அங்கே அவர்கிட்ட போன உடனே அவர் பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பித்தார். யாரை கூட்டின்னு வந்திருக்கிற? ஊழியக்காரங்களா? அவங்கள பற்றி எல்லாரும் பற்றி எனக்கு எல்லாரும் பற்றியும் தெரியும். நான் இருக்கிறது சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டியில். ஒவ்வொரு ஊழியக்காரனும் எப்படியெல்லாம் பணத்தை வந்து அதாவது கறக்க முடியும், எப்படியெல்லாம் மறைக்க முடியும் அப்படின்றதெல்லாம் எல்லாரும் பண்ணுறத நான் பார்த்துருக்குறேன். எந்த ஊழியக்காரனும் எனக்கு வந்து ஜெபம் பண்ண வேணாம், நான் ஜெபம் பிடிக்கிறேன், எனக்கு இயேசுவை தெரியும்னு ஒரு சத்தம் போடுறாரு. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, ஆனால் இல்லைண்ணா, நீ ஒரே இதோட ஒரு சின்ன ஜெபம் 2 நிமிஷம் நான் கூட்டின்னு வந்திருக்கிறேன், அந்த பிரதரை வச்சு ஒரு ஜெபம் பண்ணிக்கலான்னு. முடியவே முடியாது, நீ போபடி அப்படின்ட்டாரு. அவங்க அங்கேருந்து வந்து பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. உட்காந்து என்னை பார்த்து கேட்டாங்க, பிரதர் என்ன பண்ணலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், வேணாம் சிஸ்டர், இப்போ ரொம்ப டென்ஷனில் இருக்காரு, ஏற்கனவே இந்த மறதின்ற வியாதியோட ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்குது, பெரிய போஸ்டில் இருக்காரு, அதனால் நம்ம வெளியே இருந்து ரொம்ப ஜெபம் பண்ணலான்னு அவருடைய மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டு சிஸ்டரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நாங்கள் கொஞ்சம் நேரம் நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி முடிச்சு கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் ஜெபம் வேலையை செய்தது. அவர் மனசில் கத்தர் என்ன மாற்றினார்னு தெரியல. அவர் அங்கேருந்து உள்ளேருந்து சந்திரான்னு ஒரு கூச்சல் போட்டார். உடனே இவங்க ஓடினாங்க. போன உடனே அவர் கேட்டார், நான் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கேன். அவர் கேட்டார், அந்த கூட்டில் வந்து அந்த பாஸ்டர் போயிட்டாரா அப்படின்னு. அவர் சொன்னாங்க, இல்லை அவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு. சரி போய் கூட்டிகிட்டு வா, வந்து ஜெபம் பண்ணிட்டோம், என்னதான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஊழியக்காரங்க கதையெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னாரு அவர். சரி, நான் உள்ளே வந்து என்னை கூப்பிட்டாங்க. எல்லாம் நிந்தியம் கேட்டுக்கிட்டு நான் பெருசாக உள்ளே போய் நின்னேன். ப்ரைஸில் எடுங்க ஐயா அப்படின்னு. நான் வாங்க வாங்க அப்படின்னாரு. உள்ளே போய் உட்காந்தோடனே, என்ன பண்ணுது உங்களுக்கு அப்படின்னு. ஏதோ தெரியல, எல்லாம் ஃபைலெல்லாம் மறந்து போச்சு, என்னுடைய ஒர்க்கே என்னான்றதே மறந்து போச்சு பிரதர், எனக்கு என்ன பண்ணுறது தெரியலன்னு ஒரு மாதிரி அன்பாக பேச ஆரம்பித்தார். அப்போ நான் சொன்னேன், நமக்கு புத்தி, அறிவு, ஞானம் எல்லாத்தையும் கொடுக்குறவர் கர்த்தர் தானே. அப்போ புத்தி பிசகி இருக்கும்போது அதெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கு வேண்டிய தெளிவு கொடுக்கறது ஆண்டவர் தான் இருந்தது. அதனால் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் அற்புதம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்கள் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு. வைங்களேன், வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. சரி, உங்கள் தலை மேலே கை வச்சு, ஆண்டவரே என்னுடைய நினைவுகளை எல்லாம் மாற்றி போட்டு இந்த ஞாபக மறதி அப்படின்ற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவருக்கெல்லாம் அந்த பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வாங்க. ஏன்னா புத்தி, அறிவு, ஞானம் எல்லாவற்றும் உங்களை தந்து தான் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு வரேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி வந்துட்டேன். அவனுடைய பெரிதான கிருபையினாலே அந்த மாலைக்குள்ளே கர்த்தர் ஒரு பூரணமான சுகத்தை கர்த்தர் கொடுத்து ஒரே சந்தோஷப்பட்டு அங்கேருந்து இங்கே ஃபோன் பண்ணி சிஸ்டர்கிட்ட, அம்மா எனக்கு எல்லாம் பழைய நினைவு எல்லாம் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்குகளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. நம்ம சில உருவத்தை பார்த்து நம்ம ஒரு மாதிரி பண்ணிவிட்டோம், ஆனால் அந்த சின்ன தம்பி வந்து ஒரு ஜெபம் பண்ணார், ஆண்டவர் மேலே சார்ந்து ஜெபம் பண்ண மாதிரி இருக்குது, ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாரு. அவர் எங்கே வச்சுருக்காரு சர்ச்சுன்னு. அவர் சொன்னாங்க, மாதவரத்தில் இருக்குன்னு. இவங்கெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, நான் தான் எடுக்கல. எதுக்கு அந்த கீழ்ப்படிதலுக்காக தான் ஒருவேளை கர்த்தர் இது எனக்கு கொடுத்தார் போதற்கு அப்படின்னு அவருடைய நிலைமையை உணர்ந்து கர்த்தருக்கு முன்பாக அவர் தன்னை தாழ்மைப்படுத்தினாலே கர்த்தர் அவரை உயர்த்தினார். அவர் அங்கேருந்து வந்து இங்கே வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் கடந்து போக கர்த்தர் தாமே உதவி செய்தார். எனக்கு அறிஞர்களே, நாம் இந்த உலக பிரமாணமான காரியங்களிலே எவ்வளோ பெரியவர்களாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு விஷயத்திலே கர்த்தர் நம்மை மடக்கி பிடித்து கர்த்தருக்கு முன்பாக அந்த வேளையிலே நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை நிச்சயமாக உயர்த்துவார். நாம் சிந்திக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகலவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய உமக்கு முன்பாக நாங்கள் எங்களை தாழ்மைப்படுத்தும் போது சர்வத்தையும் செய்து முடிக்க நீ போதுமானவராக இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்த நன்மைகளுக்காய் நன்றி, இனி செய்ய போகிற நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.